பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் ஊர் பட்டமேரம் கைஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இயற்கையான வளங்கள் மிகுந்த இடம் தான். பாருங்க கைஸ், நீங்கள் ஒரு இடம் இங்கே வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ஒரு இயற்கையான வழி தான். தோட்டத்து வேலையெல்லாம் பாட்டி மாதிரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நிற்காங்க. சரி போ ஏன் தெரிஞ்சாங்க இருப்பாங்க. நீங்கள் வேறு அப்படி நம்ம ஆட்டோவில் அப்படியே போயிட்டுருக்கோம் கைஸ். பாருங்க கைஸ், தென்னை மரத்தில் ஆட்டோ அருளானே ஓட்டிகிட்டு இருக்காப்புல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே நடப்பாங்க. தெம்பு வந்து இன்னும் பழங்காலத்து தெம்புகள்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. பாருங்க கைஸ் எப்படிலாம் தண்ணி பாய்க்காங்கன்னு. கைஸ் எதுவும் போச்சுடாதீங்க, ஆட்டோவில் சவுண்டு வரதான் செய்யும். அப்படி பாருங்க கைஸ், அப்படியே தென்னை மரத்தை பாருங்க. லேட்டாகி தான் வச்சாங்க, ஒரு வருஷத்துலேயே நல்லா பலன் கிடச்சிருக்கு. கடலை கைஸ் பார்த்தீங்கன்னா கடலை போட்டிருக்காங்க. அங்கே வாரமானு போட்டுவோமா பாருங்க கைஸ். இது ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காத்தாடி இருக்குது. இதெல்லாம் தவறான செயல். வச்சதுக்கு ஓனர் வந்து வையணும், ஆனால் வைய முடியாது. சரி வாங்க போவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா கடலை போட்டுருக்காங்க பாருங்க. இது வந்து ஹைப்ரிட் கடலை. அரளனுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிட்டு கைஸ், வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா கடலை போட்டிருக்காங்க பாருங்க கைஸ், உங்களுக்கு கண்டி காமிக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். உங்களுக்கு இயற்கையான நல்லா ஜில்லு ஜில்லுன்னு கிளைமேட்டாக இருக்கக்கூடிய இடம் தாங்க இது. மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கடலைக்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு தெரில. ஒரு கடையில் பிடிங்க போகிறேன் பாருங்க கைஸ். காத்தாடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல காத்தாடி வைக்கவே கூடாது. நம்ம இயற்கைக்கு விரோதமாக தான் இப்போ எல்லாமே நடக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கேன் பேக்கில் ஒரு கடலை பிடிக்காங்க. அம்மா இருக்கும் பிடிங்க விடு, நான் பிடிங்கி தரேன் கைஸ். பாருங்க கைஸ், கடலை இப்போ தான் வச்சு அப்படி உள்ளே வச்சு விட்டுருலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கடலை இப்போ தான் வச்சிட்டு இருக்கு. நம்ம பிடிங்கி பார்த்தோம். பேப்பர் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடலை போட்டிருக்காங்க வயலில். யார் வயலுன்னு தெரில கைஸ். பார்த்தீங்கன்னா யார் வயலுன்னு தெரில. நம்ம ஒரே ஒரு கடலை மட்டும் பிடிங்கி பார்ப்போம். வயக்காரன் வந்தோம்னா அடிச்சு விடுவோம். இருந்தாலும் தெரியாமல் பிடுங்குறேன் கைஸ். இப்போதான் கடலை வச்சிருக்கு. யாரும் பார்த்து வீடியோ பார்த்து யார்ட்டையும் சொல்லி கொடுத்துடாதீங்க, வேற பிரச்சனை ஆயிரும். அதனால அப்படி உள்ள வச்சுட்டேன் கைஸ். கடலை வந்து இப்படி மண்ணை வச்சு அடைச்சி வைக்கணும். கடலை பிடுங்கினதுக்காண்டி வருத்தப்படாதீங்க. மறுபடியுமே கருத்து வச்சுக்கணும். செருப்பாலே அடிப்பாங்க. இருந்தாலும் யாருக்குள்ளதும் இல்லை, நம்ம வயல் தான், நம்மளே பிடிங்கிட்டோம். நன்றி வணக்கம். சரி அடிவா. சரி கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு யாரும் வயல் இல்லை கைஸ், நம்ம கையில் தான். அதனால ஒரு கடலை பிடிங்கி காமிச்சேன். வைக்கலை, வச்சோடனே உங்களுக்கு கண்டி எல்லாத்தையும் எடுக்கல. உங்களுக்கு கடலை வீடியோ பிளாக் பாருங்க கைஸ். உரம் போடவே தப்பு தெரியுமா கைஸ். இந்த மாதிரி உரம் போட்டு நம்ம இதுக்கு முன்னால உரம் வந்து இயற்கை
எலக்ட்ரிக் வண்டி எடுத்துருக்காப்ப. நான் வந்து வக்கீல், நல்லா நல்லா ஜாலியான டைப்பு கைஸ். அதனால பார்த்தா எங்களால் சத்தம் கொடுங்க. பாருங்க கைஸ், இங்கே தக்காளி போட்டிருக்கேங்க. உங்கள் சைடெலாம் என்னென்ன போட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நாங்கள் கடலை போட்டிருக்கோம், நீங்கள் தக்காளி போட்டிருக்கீங்க. இங்கே பல்லாரிக்காய் போட்டிருக்கீங்க. எல்லா பக்கமும் இங்கே சைடு பார்த்தீங்கன்னா கடலை தான் போட்டிருக்காங்க. ஏன்னா லாபமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ 108 டிரைவரை அழகான கிராமங்க. கைஸ், இதான் எங்கள் ஊரோட என்ட்ரி. நாங்க பவர் சுத்துறோம். அப்படின்னா டீ கடையில் எங்கள் அப்பா நேரம் சரி. Thank you.